அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மரன் சேனல். இப்போ ஸ்கூல்லாம் திறந்துருச்சு. பசங்கள்லாம் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஹாலிவுட் படமாக இருந்தால் நல்ல ஒரு கேம்ஸ் மாதிரியான நல்ல ஒரு பரபரப்பான படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஹாலிவுட் தரத்தில் வந்திருக்க படம், தமிழ் டப்பிங்கோட வந்திருக்க படம். நல்ல ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு பாராட்டப்பட்ட படம் தான் அட்லாஸ். இந்த அட்லாஸ் படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. தமிழ், ஹிந்தி மற்றும் பல இந்திய லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஒரு டெக்னிக்கலி சவுண்டான படம். இந்த படம் பார்த்துட்டேன். இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்டு படம். அந்த ஜானரில் வந்திருக்கு. ஹாலிவுட் தரத்தில் பிரமிக்க வைக்கிற படம். இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லாம் இந்த ரிவ்யூவில் இது கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்கு வரும்போது தேட்டருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த விமர்சனம் முடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். படத்தோட கதை என்னென்னா, கதைக்களம் வந்து 2043 நடைபெற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு. அப்போ வந்து டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கும். இப்போ விட அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போவே அதிக டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ ஏஐ டெக்னாலஜி தான் டாமினேஷன்ஸில் இருக்கும். அப்படி இருக்க காலகட்டங்களில் 2043 ஃபியூச்சரில் வந்து அர்லான் அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோட்டு, அது வந்து ஹியூமனாய்டுன்னு சொல்லக்கூடிய மனித மாதிரியே இருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெரரிஸ்ட் அது. அது வந்து 30 லட்சம் மக்களை வந்து கொன்று குவிச்சிட்டு காணாமல் போயிடுது திடீர்னு. மக்கள் கொஞ்சம் நிம்மதியாகிடுறாங்க. ஆனால் 28 வருஷம் கழிச்சு திரும்ப அது மீண்டும் பூமிக்கு வர போகிறதா, பல பேர் அழிக்க போகிறதா தகவல் வருது. ஸோ அதை அழிக்கிறதுக்காக ஐசிஎன்னு சொல்லி மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து களத்தில் இறங்குது. இந்த ரோபோ வந்துச்சுன்னா திரும்ப வந்து பல லட்சக்கணக்கான மக்களை வந்து கொன்று குவிச்சிடும். ஸோ அதை ஒன்று அழிக்கணும், இல்லைன்னா அது அதோட தாக்குதலை வந்து சமாளிக்கிறதுக்கு இது பண்ணணும்னு சொல்லி அதை அழிக்கிறதுக்கு களத்தில் இறங்குறாங்க இந்த ஐசிஎன்ற மிலிட்ரி ஃபோர்ஸு. ஸோ அது அந்த அந்த டயத்தில் வந்து இந்த ஏஐ உருவாக்குன அந்த சயின்டிஸ்டோட பொண்ணு தான் ஹீரோயின் ஜெனிஃபர் லோபஸு. அவங்களும் இந்த ஆப்ரேஷன் வரான்னு சொல்லி வாலண்டியராக வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. இந்த ஐசிஎன்னு ஒத்துக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த ரோபோட்டை பற்றி அந்த ஒரு அர்லான்ற அந்த மனித ஏஐ டெரரிஸ்ட் ரோபோட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்க அம்மா தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அழிக்கணும்னா இவங்களுக்கு அதோட நேக்கு போக்கெலாம் தெரியும்னு சொல்லி அவங்களும் களத்தில் இறங்குறாங்க ஜெனிஃபர் லோபஸும் கூட சேர்ந்து. அப்போ தான் அது வந்து வேறு கிரகத்தில் இருக்கிறதா தெரிஞ்சு அதை அழிக்கிறதுக்கு ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. பல திடுக்குன்னு சம்பவங்கள்லாம் அரங்கேறுது. அதுக்கப்புறம் அந்த அர்லான்ற ஏஐ ரோபோட்டை அழிக்க முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் பேலன்ஸான பரபரப்பான மிச்ச கதை. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா டெக்னிக்கலி சவுண்டான படம். சிஜி, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே ஹாலிவுட் லெவலில் பிரமிப்பை ஏற்படுத்துது. சவுண்ட் டிசைனும் பக்காவாக இருக்குது. ஜெனிஃபர் லோபஸ் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து சயின்டிஸ்ட் கேரக்டரில் வந்து நல்லாவே நடித்து ஆக்ஷன் சென்டிமெண்ட்டு எல்லாமே சிறப்பாக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் வந்து சிமியூ லியூ அவர் தான் வந்து அர்லான்ற வில்லன் கேரக்டரில் வந்து ரோபோட்டை வந்து மிரட்டியிருக்காரு, டெரரிஸ்ட் ரோபோட்டை வந்து. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் நடித்த எல்லாரும் அவங்க கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் மைனஸே இல்லைன்னா இருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தா வில்லன் கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதியிருக்கலாம். ஏன்னா ஹாலிவுட் தரத்தில் இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வில்லன் வந்து நல்லா டஃப் கொடுத்தா தான் ஹீரோயின் கேரக்டர் எடுப்படும். படமும் நல்லா விறுவிறுப்பாக போகும். ஏன்னா அந்த கேரக்டருக்கும் வில்லனுக்கும் அந்த ஹீரோயினான ஜெனிஃபர் லோபஸ்க்கும் வந்து ஒரு குறைஞ்ச ஃபைட்டுன்னு தான் இருக்க மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் விறுவிறுப்பாக ஏற்படுத்தியிருக்கலாம். 2 பேருக்கு டஃப் ஆஃபர் வர மாதிரி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் படத்தில் கான்வர்சேஷன் குறைச்சிட்டு ஆக்ஷன்ஸ் அதிகப்படுத்தியிருக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஜெனிஃபர் லோபஸ் போகிற அந்த ஏஐ இன்டெலிஜென்ஸான ஸ்மித்துக்கும் இவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் 1/2 மணி நேரம் சிங்க் ஆகிறதுக்கு நடக்குது. அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மற்றபடி வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தா இன்னும் விறுவிறுப்பாக போயிருக்கும். இப்போதைக்கு ஓகே தான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தரமான ஹாலிவுட் லெவல் படம். ஸோ நல்ல ஒரு விறுவிறுப்பாக நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷனோட நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ரெசல்யூஷன் உள்ள நல்ல எஃபெக்ட் உள்ள படம். பார்க்குறதே நல்லா ஹோம் தேட்டரில் வந்து பார்த்தா நல்ல எஃபெக்ட் நல்லா சிறப்பாகவே இருக்கும். வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்க்கக்கூடிய டீசெண்டான படம். தமிழ் சிங்கம் நல்லா இருக்குது. 2 மணி நேரத்தில் குயிக் வாட்சாக பார்த்துடலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் தமிழ் இல்லாமல் மற்ற இந்திய லாங்குவேஜ் போல் இதில் ஹிந்தி உட்பட பல லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோடுங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் முன்னோட்டம் அல்லது அப்டேட்ஸ் வந்து அதுவரை நன்றி, வணக்கம்.